உடம்புல சாமி இல்லை அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற 10 அறிகுறிகள் நான் அறிஞ்ச அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். என்னங்க எல்லாரும் சாமி இருக்கிறதுக்கு தானங்க அறிகுறிகள் சொல்லுவாங்க, நீங்கள் என்னங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு அறிகுறிகள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன் சாமி இல்லை அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தெய்வத்தை சுமக்கிறதுக்கும் தெய்வத்தை சுமக்காமல் இருக்கிறதுக்கும் எது மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத அறிவு நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சதை நினைவு கூறது தான் இன்றைக்கி இந்த பதிவு. சரிங்க, உடலில் சாமி இல்லை எது மாதிரியான அறிகுறிகள் காட்டும்? என்னுடைய உடலில் சாமி இல்லை அப்படின்னா, அப்படி பார்த்தா சாமியாடிகள் தானேங்க. எல்லா சாமியாடிகளுக்கு மட்டும்தானே சாமி இருக்குது, மற்ற யாருக்குமே சாமி இல்லையே. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த அறிகுறிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதிவு இது அல்ல. தெய்வத்தோட அனுகிரகம், தெய்வத்தோட அருள் பார்வை, தெய்வத்தோட ஆசி இல்லாத பெருமக்கள். உடலில் சாமி இல்லைன்னா உடலுக்கு மட்டும் பொருந்தாது, நம்ம குடும்பத்துக்கே அந்த சாமியோட பார்வை இல்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான 10 அறிகுறிகள் தெரியும்? சரி, நான் அறிஞ்சது. சரி, முதல்ல சாமி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் அறிகுறி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். எது மாதிரியான விஷயங்களுக்கு? எனக்கு ஏற்படுகிற இழப்பு, நான் படுகிற கஷ்டம், எனக்கு ஏற்படுகிற இடையூறு, இது எதுக்குமே ஒரு தீர்வு கிடைக்காம நானே யாரும் எனக்கு வழி சொல்ல வழி இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நானும் கஷ்டப்படுவேன். தெய்வத்தோட ஆசி அனுகிரகம் அருள் பார்வை இல்லை அப்படின்னா முதல்ல இதுதான் நடக்கும். கஷ்டம் மாறாது, கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்காது, வழி கிடைக்காது. தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். சரி, இது ஒண்ணு. இன்னொன்று என்ன அப்படின்னா, விருத்தி, வாரிசு விருத்தியாக இருந்தாலும் சரி, தொழில் விருத்தியாக இருந்தாலும் சரி, கல்வி விருத்தியாக இருந்தாலும் சரி, அந்த விருத்திகள் என்னுடைய முயற்சிக்கு, என்னுடைய உழைப்புக்கு ஏற்றாற்போல் பயன் தருமே தவிர தெய்வத்தால் எந்த ஒரு பயனும் கிடைக்காது. சாமி பார்த்துச்சு, சாமி வரம் கொடுத்துச்சு, எனக்கு வாரிசு கிடைச்சிச்சு, எனக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சேன் அப்படிங்கிற சொல்லு நமக்கு கிடைக்காது. நம்மளால உண்டாகிற முயற்சிக்கு மட்டுமே பலன் கிடைக்குமே தவிர தெய்வம் கொடுக்கிற பலன் இது மூன்றுக்குமே கிடைக்காது. சரி, இது 2. சரி, மூன்றாவது என்ன அப்படின்னா, எந்த ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பு குல தெய்வத்தை வணங்கி அதை தொடரணும், அப்பதான் அது வெற்றிகரமா முடியும்னு நாம சொல்லுவோம். ஆனா அந்த குலதெய்வத்தோட பார்வை எனக்கு இல்லாததுனால நான் செய்கிற ஒரு சில விஷயங்கள்ல, செயல்கள்ல நிறைய தடங்கள், இடையூறுகள் ஏற்படும். சரிங்க, இது 3வது. 4வது என்ன அப்படின்னா, என்னை சுற்றி நான் உயிரினங்கள் வளர்க்குறேன் அப்படின்னா அந்த உயிர் பலிகளோட எண்ணிக்கை அதிகமாகுமே தவிர அந்த உயிர் பலிகளோட எண்ணிக்கை குறையாது. நான் ஆடு மாடு விவசாயம் பண்றேன், அதுல எனக்கு நிறைய இழப்புகள் வரும். அதே சமயம் நான் வளர்க்குற என்னை சுற்றி இருக்கிற ஒரு சில உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சில இழப்புகளை கொடுக்குற மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையும். ஏன்? காத்து நிற்கிற சாமியோட அருள் பார்வை இல்லையே, அதனால. சரிங்க, இதனால 5வது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஒரு நோயில, ஒரு ஒரு உடல்நல குறைபாடுல நான் இருந்தாலும் அந்த உடல்நல குறைபாடு, என்னுடைய நோய் அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தால தீராது. அந்த நோய்க்கு ஏற்ற அந்த பிணி, அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சே ஆவேன். நானா போய் மருத்துவர்கிட்ட மருந்து எடுத்து நான் அது சரியாகுமே தவிர கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி அமைக்கும் ஒரு நிலை எனக்கு கிடைக்காம போகும். சரிங்க, இது 5வது. 6வது, உடல்ல சாமி இல்லை, தெய்வத்தோட அனுகிரகமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எந்த ஒரு நிகழ்வுகளை முன்னக்கூடியே காட்டி கொடுக்க, எனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் முன்னக்கூடியே நமக்கு எந்த ஒரு சக்திகளும் காட்டி கொடுக்காதனால வரப்போற எல்லா வினைகளையும் நான் அனுபவிச்சே ஆகணும். சரிங்க, 7வது, என்கிட்ட சாமி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய பந்த வாசம், என்னுடைய உறவுகளுடைய அந்த விரிவு ஆனது விரிவடையாது. நாளுக்கு நாள் சொந்த பந்தங்களின் எண்ணிக்கையும் பந்த வாசமும்
குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்க. எட்டாவது, என்கிட்ட சாமி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி சொல்றது அப்படின்னா, நான் என்னதான் கோடி கோடியா கொட்டினாலும், பணத்தை அள்ளி இறைச்சாலும், நான் நினைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நான் அவ்வளவு சீக்கிரமாக நான் அடைஞ்சிட முடியாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் நல்லா வசதி வாய்ப்போட இருக்கேன், பணத்தால எதையும் நான் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல நான் இருந்தாலும், தெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். இந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது கிடைக்கவே கிடைக்காது. சரிங்க. 9வது, என்கிட்ட சாமி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னை சுற்றி தெய்வத்தோட அசரீரியும் கிடைக்காது, தெய்வங்களோட சவனங்களும் கிடைக்காது, தெய்வங்களை நான் உணரவும் முடியாது. என்னை சுற்றி ஏற்படுகிற அசுத்தமான துர்நாற்றங்களை மாற்றி அமைக்கவும் முடியாது. என்னை சுற்றி ஏற்படுகிற சூழ்வினைகள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சே ஆகணும். சரிங்க. 9வது, சாமியோட அனுகிரகம் இல்லைங்க, சாமியோட பார்வை இல்லைங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் என்னுடைய முன்னோர்கள் தோஷம், என்னுடைய முன்னோர்களோட பழி பாவங்கள், என்னுடைய முன்னோர்களோட அந்த பித்ரு தோஷங்கள், அது எல்லாமே என்னுடைய வழி வழியாக நான், என் பிள்ளை எல்லாருக்கும் அது தொடரும். அவர்கள் செய்த அந்த பாவங்களுக்கு, அதனுடைய அந்த கர்மாக்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் நான் படுற கஷ்டங்களில் நான் அதை அனுபவிச்சுட்டு இருப்பேன். அது தீராது. எனக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து என்னுடைய பிள்ளை தலைமுறையாகவும் அது தொடரும். சரிங்க. 10வது, என்கிட்ட சாமி இல்லைங்க, என் உடலில் சாமி இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது, எல்லாம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும், சௌபாக்கியம் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும், நல்ல நேரம் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும், நல்ல அழகான ஒரு வாழ்க்கை எனக்கு அமையாது. அப்போ ஒரு தெய்வத்தோட அனுகிரகம், அருள் பார்வை ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஏன் கிடைக்கணும், எதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்தையும் சரி செய்து கொடுக்கிற நமக்கு கிடைக்கப்பெற்ற, நமக்கு கண்ணுக்கு தெரியாத மாபெரும் சக்தி தான் நாம வணங்குற குலதெய்வ சக்தி, நமக்கு கிடைக்கப்பெற்ற தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா இத்தனை இடையூறுகளை நான் கஷ்டப்பட்டு, சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னப்பா என் பாட்டையும் கஷ்டப்பட்டேன், அப்பையும் கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளையும் கஷ்டப்படுதுன்னா காரணம் இதுதான், தெய்வத்தோட அருள் பார்வை இல்லை. பணத்தை போடுறனப்பா, லாபம் கிடைக்க மாட்டுது, நஷ்டம்தான் கிடைக்குது, காரணம் தெய்வத்தோட அருள் பார்வை இல்லை. என் பிள்ளைக்கு கல்வியே வரமாட்டுது, படிப்பே வரமாட்டுது, என் பிள்ளை ஊனமான பிள்ளை நல்லபடியா மறுபடியும் உடல் சரியாக மாட்டுது, மனநிலை மாற மாட்டுது, அதுக்கு காரணம் எனக்கு தெய்வ சக்தியோட அருள் பார்வை இல்லை. எங்க போனாலும் நான் சொல்ற சொல் என்னைய திருப்பி அடிக்குது. சொந்த பந்தங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்களும் மன உளைச்சல்களும், சொந்த பந்தங்கள் என்னைய விட்டு விலகுறாங்க, பந்த வாசமே இல்லாம தனியா அத்து விட்ட மாதிரி தனியா நிக்கிறேன், காரணம் தெய்வத்தோட அனுகிரகம் இல்லை. போறனப்பா, நல்லா உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், முன்னேறவே முடியல, காரணம் தெய்வத்தோட அருள் பார்வை இல்லை. எல்லா கோவிலுக்கும் போறேன், நல்லதே நடக்க மாட்டுது, காரணம் குலதெய்வத்தோட அருள் பார்வை இல்லை. தீயவனைகள் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல, உடல்ல சுற்றி இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற அசுத்தத்தை சரி பண்ண முடியல, சரியான வழி கிடைக்கல, காரணம் தெய்வத்தோட அருள் பார்வை இல்லை. நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. மனித உயிரா இருந்தாலும் சரி, நான் வளர்க்குற உயிரினங்களா இருந்தாலும் சரி, நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, காரணம் தெய்வத்தோட அருட்பார்வை இல்லை. அப்ப என்னுடைய தெய்வம், நான் வணங்குற தெய்வம், என்னைய காக்குற தெய்வம் எனக்கு இல்லை அப்படின்னா நான் எத்தனை இடையூறுகளை நான் அனுபவிப்பேன் பாருங்க. இதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல நான் சரியா இருக்க மாட்டேன், என் ஆத்தா அப்பன் சரியா இருப்பாங்க, நான் சரியா இருக்க மாட்டேன், என் மனைவி சரியா இருப்பாங்க, நான் சரியா இருக்க மாட்டேன், என் அண்ணன் தம்பியெல்லாம் சரியா இருப்பாங்க, நான் சரியா இருக்க மாட்டேன், என் வீட்டு பொம்பளை பிள்ளை சரியா இருக்கும். பிறந்த வீட்டு தெய்வம் பேசலாட்டினாலும் புகுந்த வீட்டு தெய்வம் பேசும், மாமி மச்சின வெளி தெய்வம் பேசும், ஏதாவது ஒரு தெய்வம் பேசும். ஆனா இது எதுவுமே பேசல
அப்படின்னா நான் சொன்ன அனைத்தும் நடைபெறும், நடக்க பெறும்ங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஏத்துக்க முடியலாட்டினாலும் அதுதான் உண்மை. அதனால அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், தெய்வத்தோட வலிமைய, சக்திய, மேன்மைய, உங்க குலசாமின்னு இல்ல அப்படின்னா நீங்க யாரு? எல்லாம் இருந்து அனாதையா நிக்கிறேன், அதுக்கு சமந்தான் குலதெய்வத்தோட அருள் இல்லாத பெருமக்கள். அப்ப தெய்வத்தோட அருளை, அந்த மேன்மைய, சக்தியை நீங்க புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.